கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு சிறுகதை. யோசிமைட் தேசிய பூங்கா கலிபோர்னியாவில் இருக்கிறது. இங்குள்ள ரெட்வுட் என்னும் மரங்களை காக்கும் நோக்கத்தில் காட்டு தீயினை ஏற்படாதவாறு தடுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இருப்பினும் இவ்வின மரங்களின் எண்ணிக்கை குறிப்பிடும்படி குறைந்து கொண்டே வந்தது. பின்னர் தான் தெரிய வந்தது அந்த மரங்களுக்கு காட்டு தீ தேவை என்று. இந்த மரத்தின் தடிமனான பட்டை தீயிலிருந்து இம்மரத்தை காப்பாற்றி விடுகிறது. அதே சமயம் தீ காட்டு பரப்பில் உள்ள சின்ன சின்ன செடிகளை ஒழித்து விடுகிறது. இது ரெட்வுட் மரத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ற எருவாகவும் அனுகூலமாகவும் இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் அக்கேசியா மரக்காடுகளிலும் இந்தியாவில் தேக்கு மரக்காடுகளிலும் கூட 2-3 வருடத்திற்கு ஒரு முறை காட்டு தீயினை மூட்டி விடுகிறார்கள். விசுவாசிகளின் ஜீவிய வளர்ச்சிக்கும் உறுதிக்கும் நெருப்பாகிய உபத்திரவமும் தேவையாகவே இருக்கிறது. வேதத்தில் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் குறிப்பிடப்படுகிறது. ஆமாங்க, இதனால கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறீர்களா? கவலைப்படாதிருங்க. வேத வசனம் நமக்கு இதைத்தானே சொல்லுகிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. பரலோக ராஜ்யம் உங்களுடையது. இந்த நாளில் நம்முடைய உபத்திரவம் நம்முடைய நன்மைக்கே என்பதை உணர்ந்து சந்தோஷத்தோட உபத்திரவத்தில் பொறுமையை காத்துக்கொள்வீர்களாக. கர்த்தர் இந்த சிறுகதையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.